ஸ்லோகம் 21லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அம்மாவுக்கு ரிப்ளை சொல்றதாக்கும். அதனால 21வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுலேருந்து பகவான் சொல்றதாயிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால ஸ்ரீ பகவான் உவாஜா, பகவான் உவாஜா. 21வது ஸ்லோகம் அனிமித்த நிமித்த ஏன, அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேண அமல ஆத்மனா, ஸ்வதர்மேண அமலாத்மனா தீவ்ரயா மயி பக்த்யாஜ, தீவ்ரயா மயி பக்த்யாஜ ஸ்ருத சம்பிருதயா சிரம், ஸ்ருத சம்பிருதயா சிரம். அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேண அமலாத்மனா தீவ்ரயா மயி பக்த்யாஜ ஸ்ருத சம்பிருதயா சிரம். பகவான் சொல்றார் அம்மாவான தேவஹூதி கிட்ட, பரம்பொருள் ஸ்வயம் பிரகிருதியுமாயிட்டு பரம்பொருளுக்கு பந்தம் இருக்கு அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஆயிட்டும் இல்லை. அட்டாச்மெண்ட் இல்லாம ஆனானாக்கா, அதை தெரிஞ்சுட்டானா இந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கு பிரகிருதி லட்சணங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரகிருதி லட்சணங்களிலேந்து அந்த விஷயங்களிலேந்து விட்டு நிற்கணும். அதுக்காயிட்டாக்கும் நான் இந்த பிரகிருதி என்னது அப்படிங்கிறத முதல்ல சொல்லித்தரேன். அந்த பிரகிருதி விஷயங்கள்லேருந்து விட்டு நின்னானாக்கா பரமாத்மாவுக்கு அதுக்கப்புறம் துக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பிரகிருதி விஷயங்களிலேருந்து விட்டு நிற்கத்தான் வேணும். பிரகிருதியிலேருந்து முக்தமாகறதுக்கு சாதிச்சானா, அந்த பிரகிருதியிலேருந்து முக்தமாகறதுக்கு என்னெல்லாம் சாதனைகள் செய்யலாம் அப்படின்னு பகவான் அம்மாவான தேவஹூதி கிட்ட சொல்றா. கபிலதேவன் பிரகிருதியோடும் அதே மாதிரி பரம்பொருளோடும் எல்லாவித எக்ஸ்பிளனேஷனையும் செஞ்சுட்டு புருஷனை பிரகிருதியிலேருந்து செப்பரேட் செஞ்சு புருஷ ஸ்வரூபத்துல மனசு லயிப்பிக்கிறதுக்கான அறிவை அம்மாவுக்கு கொடுக்கிற பகவத் தத்துவம் அப்படிங்கிற அறிவு நமக்குள்ள திருடமாயிட்டு உரைக்கிறதுக்கு பல பல சாதனைகள் மஸ்ட் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த கரண சுத்திக்கு சாதனைகள் ரொம்ப ரொம்ப மஸ்ட். காலியான குடத்துலதான் நமக்கு தண்ணியை ரொப்பறதுக்கு சாதிக்கும். ஆல்ரெடி தண்ணி ரொம்ப இருக்கிற குடத்துல மறுபடியும் கொண்டு போய் தண்ணியை விடுறதுக்கு சாதிக்காது. அந்த கரண சுத்தி செஞ்சா மட்டும்தான் தேவையில்லாத குப்பைகளெல்லாம் எடுத்து வெளியில களைஞ்சு வீடை கிளீன் பண்ணினா மட்டும்தான் லக்ஷ்மி தேவி அங்க பிரவேசனம் பண்ணுவா. அப்படி இல்லைனா அங்க லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டா. அப்படிங்கிற மாதிரி சத்சங்கம் புராணங்கள் வழியெல்லாம் அதே மாதிரி குரு வழி எல்லாம் தெரியற நாலெட்ஜ் நமக்கு உள்ள டெபாசிட் ஆக்கணுமானா, நமக்குள்ள இருக்கிற அழுக்குகளை இல்லாம பண்ணிட்டு காதை நன்னா திறந்து வச்சுக்கணும். மனசுல அந்த ஹிருதயத்துல பகவானோடு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரொப்பறதுக்கான இடத்தையும் வச்சுக்கணும். பகவத் ஞான லப்திக்கு அந்த கரணம் கிளீனா இருக்கணும். மோட்சம் அப்படிங்கிற அந்த லட்சிய பிராப்திக்கு நம்ம பகவான் சொல்ற ஏதாவது ஒரு வழியில நமக்கு யாத்திரை பண்ணலாம். லட்சியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். எப்படி வேணுமானாலும் அந்த லட்சியத்துல போய் எத்திச்சேரலாம். இப்போ ஒரு பிளேஸ்ல நமக்கு போய் எத்திச்சேரணும். டெல்லிக்கோ பாம்பேக்கோ எல்லாம் போய் எத்திச்சேரணும். ட்ரெயின் வழியாவும் போகலாம், ஃப்ளைட் வழியாவும் போகலாம், கார் வழியாவும் போகலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. ஆனா எத்திச்சேர அந்த லட்சியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம எப்படி அங்க போய் சேரணும் அப்படின்னு நம்மளாக்கும் செலக்ட் பண்றோம். நம்ம செலக்ட் பண்ணி அந்த வாகனத்துல யாத்திரை பண்ணி அங்க எத்திச்சேர்ற மாதிரி பகவத் தத்துவம்
தெரியறதுக்கு நம்ம பகவான் சொல்ற ஏதாவது ஒரு வழியை ஸ்வீகரிக்கலாம். சுதர்மம் அனுஷ்டிச்சு அப்படி சுதர்மம் அனுஷ்டிச்சா அமலாத்மனா, ஆத்மா அப்படிங்கிறது அழுக்கில்லாதக்கு தீரறது. அனிமித்த நிமித்தேன சுதர்மேனா, காரணம் இல்லாதக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம் இல்லாதக்கு வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம் செய்யணும் அப்படின்னு பகவான் சொல்றார். சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது அந்த கரண சுத்திக்கு முக்கியமான ஒரு வழியாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த சுதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது ஒரு வகையில தபசுதான் அப்படின்னு பகவான் சொல்றார். சுதர்ம அனுஷ்டானம் செய்யாதக்கு வேற என்ன செஞ்சிட்டும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதையும் பகவான் சொல்றார். பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் பகவத்கீதையில, அர்ஜுனா நீ க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு. நீ யாரையும் கொல்லறதில்லை, ஒன் வழியா நானாக்கும் அந்த தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு சத்ரு நிகிரகம் பண்றேன் அப்படின்னு சுதர்ம அனுஷ்டானத்தோடு கூடிட்டு பகவானை பூஜிக்கணும் அப்படிங்கிறதாக்கும் இது வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில பலவிதமாயிருக்கான். மனைவி, புத்திரர்கள், புத்திரிகள், சகோதர சகோதரிகள், அப்பா அம்மை, பந்துக்கள், சொசைட்டி, இப்படி இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் அந்த மனுஷனுக்கு சுதர்மம் அனுஷ்டிக்கணும். அம்மாவையும் அப்பாவையும் நம்ம எந்த குறையும் இல்லாதக்கு பார்க்கறதாக்கும் அவாகிட்ட செய்யற அந்த சுதர்மம், மனைவிக்கும் புத்திரர்களுக்கும் எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து குடும்பத்தை பரிபாலனம் பண்றதாக்கும் அவளுக்கு செய்யற அந்த ஒரு சுதர்மம். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு தேவையான டைம்ல தேவையான ஹெல்ப் பண்றதாக்கும் அவளுக்கு செய்யற சுதர்ம அனுஷ்டானம். இப்படி ஆதரவில்லாத பந்துக்களுக்கு தன்னாலான ஹெல்ப் பண்றதாக்கும் அவளுக்கு செய்யக்கூடிய சுதர்ம அனுஷ்டானம். அதே மாதிரி சொசைட்டியில எத்தனையோ ஏழைகள் எல்லாம் இருப்பா, அவளுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்றதாக்கும் அவளுக்கு செய்யறதான அந்த ஒரு சுதர்ம அனுஷ்டானம். இப்படி ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவள் கணவருக்கு செய்யற டியூட்டி, புத்திரர்களுக்கும் புத்திரிகளுக்கும் எல்லாம் செய்யற டியூட்டி, குடும்பத்திலே இருக்கிற பெரியவாளுக்கு செய்யற டியூட்டி, இப்படி செய்யற டியூட்டி எல்லாம் அந்த ஸ்திரீயோடு சுதர்ம அனுஷ்டானங்களாக்கும். அதே மாதிரி ஒரு ராஜா அப்படின்னாக்கா அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது அப்படிங்கிற சுதர்ம அனுஷ்டானம். அதே மாதிரி சத்திரியர்களாய் இருக்கிற ராஜாக்கள் சத்ருக்களை தோக்கடிச்சு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது சத்திரிய தர்மமாக்கும் அப்படிங்கிற சுதர்ம அனுஷ்டானம். அதே மாதிரி எல்லா வர்ணாசிரமங்களுக்கும் சுதர்மானுஷ்டானங்கள் இருக்கு. விவசாயம் பண்ணினாதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பிடுறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி ஓரோருத்தரும் அவாவாளோட டியூட்டியை செஞ்சாதான் இந்த உலகத்துக்கு ஒரு நிலநிற்பு உண்டாகும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் செய்ய வேண்டிய தர்மம், பிராமண வைசிய சத்திரிய சூத்ர தர்மங்கள் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பகவான் சொல்றார். படிப்பு சொல்லி கொடுக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற அத்தியாபகன் வித்தியார்த்திகள் கிட்ட செய்யற தர்மம் அது சுதர்ம அனுஷ்டானமாக்கும். நன்னா படிப்பு சொல்லி கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல அந்த வித்தியார்த்தி நல்ல ஒரு பிரஜையா ஆயிட்டு தீருவர். அதே மாதிரி டாக்டர் நோயாளி கிட்ட கரெக்டா நோய் என்னவாக்கும்னு கேட்டு தெரிஞ்சுண்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அந்த நோய் குணமாயி அந்த நோயாளி இந்த சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் இல்லாம பண்ணி நன்னா சுகமா சௌக்கியமா ஜீவிப்பர். இப்படின்னு விவித தர்மங்கள் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது மஸ்டாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால
സ്വധർമാനുഷ്ഠാനം മസ്റ്റ്. ചിരം ശ്രുത സമൃദ്ധയാ, നിറയെ കാലം കേട്ട് കേട്ട് ചേർത്തി വെച്ച്, தீவிரையா பக்தியாச்ச, கடினமான பக்தியோடு கூடிட்டு. சின்ன வயசுலேருந்தே நம்ம இப்படி பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டு நமக்குள்ள இப்படி டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம். நிறைய நிறைய பாகவத கதைகள் எல்லாம் இப்படி ஓரோருத்தரும் சொல்கிற சப்தாகங்கள் எல்லாம் இப்படி கேட்டு கேட்டு நிறைய விஷயங்கள் இப்படி மனசுக்குள்ள இப்படி கேட்டு டெபாசிட் பண்ணியிருப்போம். பாகவதம் நம்ம வாழ்க்கையில பல தடவை கேட்டிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவா. இருந்தாலும் அந்த பாகவதம் கேட்கிற அந்த ஒரு ஆகாம்சை நம்மளை விட்டு போறதில்லை. நமக்கு தெரியாத விஷயங்கள் யாராவது இனியும் மறுபடியும் ஏதாவது எங்கேயாவது சொல்றாளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. நம்மளோட டவுட்டு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிற வரைக்கும் அப்படி ஒரு பாகவத கதை நமக்கு கேட்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமே உண்டாகிறது. நாராயணியமானாலும் பாகவதமானாலும் அது பகவானோடு என்ன புராணங்களா இருந்தாலும் அது கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரகம் நமக்கு உண்டாவதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவாள் எல்லாம் பகவானை தொழு, கோவிலுக்கு போ, தா இங்கே பாரு நான் ராமாயணம் படிக்கிறேன், இங்கே உட்காந்து கேளு அப்படின்னு குழந்தைகளை படிப்பிக்கிறா. அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மனசுக்குள்ள அந்த பகவானோடு அந்த பக்தியை சேர்த்தி சேர்த்தி டெபாசிட் பண்ணி வச்சுண்டு தீவிரையா பக்தியாஜா, கடினமான பக்தி அப்புறம் கடைசியில நமக்கு உண்டாகிறது. அப்படி கடினமான பக்தியோடு கூடிட்டு ஞானேன திருஷ்ட தத்துவேன வைராகியேன பலியசா, யதார்த்த தத்துவஞானத்தோடு கூடிட்டும் திருடமான அந்த வைராகியத்தோடு கூடிட்டும் அப்படின்னு வரைக்கும் இந்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம். ஞானேன திருஷ்டதத்வேன வைராகியேன பலியசா. ஞானேன திருஷ்டதத்வேன வைராகியேன பலியசா தபோயுக்தேன யோகேன தீவிரேன ஆத்ம சமாதினா. தபோயுக்தேன யோகேன தீவிரேன ஆத்ம சமாதினா. ஞானேன திருஷ்டதத்வேன வைராகியேன பலியசா தபோயுக்தேன யோகேன தீவிரேணாத்ம சமாதினா. 22வது ஸ்லோகத்தை நம்ம 21வது ஸ்லோகத்தோட கடைசியில ஆரம்பிச்சு வச்சோம். சொல்லற இன்ட்ரெஸ்ட்ல அது அப்படியே வந்துடுத்து. அதனால இங்க மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணலாம். ஞானேன திருஷ்டதத்வேன வைராகியேன பலியசா, யதார்த்த தத்துவஞானத்தோடு கூடிയിട്ടും ദൃഢமான வைராகியத்தோடு கூடிയിട്ടും தபோயுக்தேன யோகேனா. யோகம் அப்படின்னா மனச பகவானில சேர்த்தி வைக்கிறதுக்கான அந்த ஒரு மெத்தேடு. இப்போ சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய காலம் கேட்டு கேட்டு சேர்த்தி வச்ச சிரம் ஸ்ருத சம்பிரதையா, நிறைய காலமா கேட்டு கேட்டு டெபாசிட் செஞ்சு வச்ச தீவிரையா பக்தியாஜா, தீவிரமான அந்த பக்தியோடு கூடிட்டு அது வரைக்கும் ஆக்கும் 21வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகம் அதுக்கப்புறமா சொல்லப்படுறது ஞானேன திருஷ்டதத்வேன வைராகியேன பலியசா, யதார்த்த தத்துவஞானத்தோடு கூடிட்டும் திருடமான வைராகியத்தோடு கூடிட்டும் தபோயுக்தேன யோகேனா. யோகம் அப்படிங்கிறது மனச பகவானோடு கூட சேர்த்தி வைக்கிறதுக்கான வழி. பிரகிருதியிலேருந்து மனசை பிடிச்சு கட்டி இழுத்துண்டு வந்து ஜீவாத்மாவில
அந்த மனசை பிடிச்சு கட்டுற ஏது பிரவൃத்தியும் யோகமாக்கும். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது கடினம் தான். தீவிரேன ஆத்ம சமாதினா ஏகாகிரமான அந்த பரமாத்ம லயன அபியாசம் செஞ்சுண்டு. 23வது ஸ்லோகம். பிரகிருதிஹி புருஷஸ்ய இஹ பிரகிருதி புருஷஸ்யேஹ தஹ்யமானா து அஹர்நிஷம் தஹ்யமானா து அஹர்நிஷம் பிரகிருதி புருஷஸ்யேஹ दह्यमाना त्वहर्निशम् तिरोभवित्री शनगैः अग्नेः योनिः इव अरणिः तिरोभवित्री शनगैरग्नेर्योनिरिवारणे प्रकृते पुरुषस्येह दह्यमाना त्वहर्निशं तिरोभवित्री शनगैरग्नेर्योनिरिवारणे शनगैः अग्नेः योनिः இவ அரணிஹி சேர்த்தியக்கு நம்ம பார்க்கிறோம். சனகைரக்னேரோ நிரிவாரணி பிரகிருதி புருஷஸ்யேஹ தஹ்யமானா த்வஹர்நிஷம் திரோபவித்ரி சனகைரக்னேர்யோ நிரிவாரணி அஹர்நிஷம் புருஷஸ்ய தஹ்யமானா பிரகிருதிஹி. ராத்திரி அப்படினோ பகல் அப்படினோ எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாதக்கி பிரகிருதி பரம்பொருளை சுட்டெரிக்கிறது இருந்தா கொடியும் ஷனகைஹி மெல்ல மெல்ல மெதுவா இஹா இங்க இந்த ஜென்மத்திலேயே திரோபவித்ரி திரோதானம் அப்படிங்கிறது பவிக்கத்தான் செய்யும். ஏது மாதிரி அப்படின்னாக்கா இங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படுறது அக்னேஹே யோனிஹி அரணிஹி இவா. அக்னேஹே யோனிஹி அக்னியோடு உல்பவ ஸ்தானமான அரணிகி விறகு அப்படிங்கிற இந்தனம் இவா மாதிரி. அரணி கடைஞ்சு அக்னி உண்டாக்கப்படுறது. காஞ்சு நிற்கிற மூங்கில் மரங்கள் ஒன்னுக்கொன்னு உரசி வனத்துல காட்டுதீ உண்டாகிறது. விறகு கத்தி நசிச்சு கழிஞ்சானா அதுக்கப்புறம் அக்னி அப்படிங்கிறது இருக்காது. விறகு கத்தி இல்லாம போயிடுத்தானா அதுக்கப்புறமா அந்த விறகு அப்படிங்கிற பொருள் இல்லை, விறகு சாம்பல் ஆயிடும். அதே மாதிரி அக்னியும் அங்க பிரத்யட்சமா காண முடியாது. அதே மாதிரி பிரகிருதியோடு வாசனா சக்தி அப்படிங்கிற இந்தனம் அந்த எனர்ஜி இல்லாம ஆயிடுத்துனா பிரகிருதி பரம்பொருளை துரோகிக்காது. பிரகிருதி சாந்தமானாக்கா பரம்பொருள் விடுதலையாகும். பிரகிருதி வேற புருஷன் வேற அப்படின்னு செப்பரேட் செய்யப்படும். பிரகிருதியும் புருஷனும் உண்டாகும் இருந்தா கொடியும் அட்டாச்மெண்ட் உண்டாகாது. அதனாலேயே சம்சார சுகதுக்கங்கள் உண்டாகாது. பிரகிருதி அப்படிங்கிறது வாசனா குணங்களால ஆக்டிவேட் ஆகிறது. வாசனா குணங்கள் இல்லாமனாக்கா துவைத பாவம் பிரகடனமாகாது.
விறகு எரிஞ்சு முடியற வரைக்கும் தான் அக்னி பிரத்யட்சமாயிட்டு காணுறதுக்கு சாதிக்கும். அக்னி அங்கதான் இருக்கு. ஆனா அந்த விறகு எரிஞ்சு முடிஞ்சிடுத்துனா அக்னியை நமக்கு கண்ணால காணறதுக்கு சாதிக்காது. அத்வைதம் அப்படிங்கிற அந்த பரமானந்தம் மட்டும்தான் அதுக்கப்புறமா உண்டாகும். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், ஆத்மா. ஆத்மாவுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் சம்சார சக்கரத்தால உள்ள சுகதுக்கங்களுக்கு காரணங்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உண்டாகாது. சூக்ஷ்ம சரீரமாக்கும் வாசனா குணங்களை ஓரோ ஜென்மத்திலேயும் நமக்கு ஃபார்வேர்டு பண்றது. அதனால சூக்ஷ்ம சரீரமாக்கும் சம்சார சக்கரம் சுற்றி கறங்கிறதுக்கு காரணமாயிருக்கு. வாசனா குணங்களை டிலீட் பண்ணானாக்கா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது ஜட பிரகிருதியாக்கும், ஆத்மா அப்படிங்கிறது பரபிரம்ம சைதன்யமாக்கும், சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறதாக்கும் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இப்படி இருக்கிற அந்த கரணம். அந்த அந்த கரணமாக்கும் சம்சார சுகதுக்கங்களுக்கு காரணம். அந்த கரணத்திலேயாக்கும் வாசனா குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து இதுக்கு முன்னால தெரிஞ்சுட்டோம். வாசனா குணங்கள் தான் இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது. ஷட்விகாரங்களாக்கும் அஜ்ஞானம். ராகத்வேஷ காமலோப மோக குரோதங்களான ஷட்விகாரங்களை அந்த கரணத்திலேருந்து தொடச்சு மாற்றினானாக்கா ராந்தல் விளக்குல கரிய எப்படி தொடச்சு மாற்றி அதுக்குள்ள இருக்கிற தீபம் எப்படி பிரகாசமா ஜொலிச்சு நிற்கிறத நமக்கு காணறதுக்கு சாதிக்கிறதோ அதே மாதிரி ஜீவ சைதன்யத்தை நமக்கு தரிசிக்கலாம். முக்திக்கும் பந்தனத்துக்கும் சேதசு அப்படிங்கிற விஷயமாக்கும் காரணம் அப்படின்னு பகவான் அம்மா கிட்ட சொன்னதை நம்ம பார்த்ததாக்கும். அசுத்தமான சேதஸ் பந்த காரணமாகிறது, சுத்தமான சேதஸ் மோட்ச காரணமாகிறது. மனச பிரகிருதியோடு கூடி சேர்த்தி வச்சானாக்கா பந்த காரணமாகிறது, மனச பகவான் கிட்ட சேர்த்தி வச்சானாக்கா மோட்ச காரணமாகிறது. நமக்கு நாமே சத்ருவாகலாம், நமக்கு நாமே மித்திரமாகலாம். எதாக்கும் வேணும் அப்படின்னு டிசைடு பண்றது நம்மளாக்கும். இப்ப அடுத்தவா சொல்லி நம்மளோட மனசை மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. நம்ம எப்படி ஆகணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கோடை போட்டுக்கத்தான் வேணும். கர்மவாசனைகள் நசிக்கிறதோடு கூடிட்டு சித்தம் அப்படிங்கிறது கிளியர் ஆகும். பிரகிருதியும் புருஷனும் செப்பரேட் ஆகும். பிரகிருதியில இருக்கிற அந்த விஷயங்களை ஆசிரியிக்காதக்கு நிக்கலாம் அப்படிங்கிற அறிவு அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. பொதுஜனம் பலவிதமாக்குமே. சத்குணம் ரஜோகுணம் தமோ குணங்கள் இப்படி இருக்கிற திரிகுணங்கள் எல்லாருக்கும் இருக்கு. சத்குணம் ஜாஸ்தி ஆயிட்டு நின்னானாக்கா பகவத் பாதத்துல எத்திச்சேரலாம். அதனாலேயாக்கும் நமக்கு பாகவத பாராயணம் எல்லாம் செய்யறதுக்கு தோணல் உண்டாகிறது. 3 குணங்களை அவாய்டு பண்ணிட்டு அந்த பரம்புருஷன் குணாதீதனாயிட்டாக்கும் இருக்கார். சத்குணம் கூடி கூடி பரபிரம்ம லயனம் அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமாகும். குணங்களை இந்த லௌகிக விஷயங்கள் கிட்ட குணங்களை சேர்த்தி வச்சு நம்ம மனசு அதுல கொண்டு மிங்கிள் பண்றதையாக்கும் நமக்கு சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவத்துல வருது. தாமரை இலையில தண்ணி ஒட்டாம நிக்கிற மாதிரி இந்த பிரகிருதியில ஒட்டாதக்கு பரம்பொருள் நிற்கும். ராகத்வேஷங்களா இருக்கிற ஷட்
விகாரங்கள் சொதர்ம அனுஷ்டானங்களால இல்லாம போயிடும். அதனாலேயே சித்தத்துல டெபாசிட் அப்படிங்கிறது கம்மியாயி வாசனா குணங்கள் இல்லாம போகும், சித்த சுத்தி உண்டாகும். பகவத் கதைகள் அப்படிங்கிறது கேட்டு கேட்டு நமக்கு மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போய் மனசு கிளீன் ஆகும். புண்ணிய சிரவண கீர்த்தனா, கதா சிரவணத்தால நமக்கு புண்ணியம் உண்டாகிறது, பக்தி வளர்றது, பக்தி ஜாஸ்தியாயி ஹிருதயம் அப்படி அழிஞ்சு போறது. ஹிருதயத்துக்கு உண்டாகிற இந்த சாஃப்ட் தன்மை அப்படிங்கிறது அந்த கரண சுத்திக்கு ரொம்ப ஈஸியாயிட்டு இருக்கு. தத்துவஞானம் மனசுல உரைக்கிறதுக்கு இது காரணமாயிருக்கு. வைராக்கியம் அப்படிங்கிறது திருடமாகிறது, சுத்தமாயிட்டு மனசா வாஜா கர்மனா சஜீவிதம் நடத்துறதுக்கு சாதிக்கிறது. தபசு மாதிரி வாழ்க்கை நடத்துறதுக்கு சாதிக்கிறது. எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யறதுக்கு சாதிக்கிறது. சத்குணம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னாக்கா யோகானுஷ்டானங்கள், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் ரொம்ப ஈஸியாயிட்டு செய்யறதுக்கு இதன் வழியா சாதிக்கிறது. இத்திரையுமாக்கும் பகவான் தேவஹூதி கிட்ட சாதனைகளோடு பிரயோஜனங்களை வர்ணிச்சது. அழியக்கூடின பொருள்களோடு கூட இருக்கிற அந்த வாசனா குணம் நம்மளை விட்டு போறத அழியாத பரபிரம லயனம் சாத்தியமாகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். பந்த காரணம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரமாக்கும். அந்த கரணத்துல உண்டாகிறதாக்கும் அஜ்ஞானம், அதனால உண்டாகிற ஷட்விகாரங்கள், அந்த கரணத்திலேருந்து ஷட்விகாரங்களாயிருக்கிற காமக்ரோத லோப மோகாதிகள் இல்லாம ஆகரத்த கரி தொடச்சு கிளீன் ஆக்கின சிம்மினி விளக்கு மாதிரி ஜீவ சைதன்யம் பிரகாசிக்கிறத காணறதுக்கு சாதிக்கும். அந்த ஜீவாத்ம தர்சனமாக்கும் முக்தி அப்படிங்கிறது. நம்மளோட துக்க காரணம் சரீரமோ ஆத்மாவோ கிடையாது. பஞ்சபூத நிர்மிதமாக்கும் சரீரம், பரபிரம்ம சைதன்யமாக்கும் ஆத்மா. அப்ப நம்மளோட துக்கத்துக்கு காரணம் இது ரெண்டும் கிடையாது. சூக்ஷ்ம சரீரமாயிருக்கிற அந்த கரண குப்பையாக்கும் சம்சார துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு பகவான் அம்மையான தேவஹூதிக்கு சொல்றார். காரணத்தை தெரிஞ்சுட்டானாக்கா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு இதன் வழியா பகவான் அம்மாவுக்கு சொல்றார்.